வெல்கம் டு ஆனந்தி காஸ்மெட்டிக். நான் தான் உங்கள் கீர்த்தனா, காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆக்டிவேட்டட் சார்கோலை வச்சு எப்படி ஒரு சோப் செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். லையை வந்து கால்குலேட் பண்ணிக்கொள்ளலாம். சப் வேல்யூ பார்த்தோம்னு சொன்னால், கோகோனட் ஆயிலுக்கு 0.183, பாம் ஆயிலுக்கு 0.141, காஸ்டர் ஆயிலுக்கு 0.128 சப் வேல்யூவாக இருக்குது. 100 கிராம் சோப்புக்காக 60 கிராம் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். 60 தர 0.18 சப் வேல்யூ சமன் 10.98 கிராம் லை. 25 கிராம் பாம் ஆயிலுக்கு 25 தர 0.141 சமன் 3.525 கிராம் லை வரும். 15 கிராம் காஸ்டர் ஆயில் எடுத்திருக்கேன். அது 15 தர 0.128 சமன் 1.92 கிராம் லை வருது. டோட்டல் லையா 16.42 கிராம். இதுக்கான வாட்டர் அளவாக நான் இந்த சோப்புக்காக வாட்டரோட அளவை வந்து லையோட அளவுலேருந்து டபுள் மடங்கு ஆக்கியிருக்கேன். அதனால் எனக்கு வந்து கிடைச்ச வேல்யூ வந்து 32.8 கிராம். ஆக்டிவேட்டர் சார்கோல் எப்போது சேர்ப்பது, எவ்வாறு சேர்ப்பது? 100 கிராம் சோப்புக்காக 1 கிராம் ஆக்டிவேட்டட் சார்கோல் பவுடரும் லையும் வாட்டரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த ஸ்டேஜ் வர நேரத்தில் நம்ம 1 கிராம் சார்கோல் பவுடரை சேர்த்தோம்னு சொன்னால் ஓகே. அதில் வந்து லம்ஸ் இல்லாமலும் இந்த சோப் வந்து கருப்பு நிறத்துலேயும் மற்றும் தோலை வந்து டிடாக்ஸ் செய்யும். அதோட வந்து டீ ட்ரீ எசென்சியல் ஆயில் 1 கிராமும் விட்டமின் இ கேப்சூல் ஒன்றும் அல்லது விட்டமின் இ ஆயில் இருந்துச்சுன்னு சொன்னால் அது 2 ட்ராப்பும் விட்டிங்கன்னு சொன்னால் ஓகே. இந்த சோப் பாவிக்கிறதால கிடைக்கிற பெனிஃபிட்ஸை பற்றி பார்த்தோம்னு சொன்னால், டீப் கிளீனிங் செய்யும், டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணும், கண்ட்ரோல் ஆயில்ஸ் அண்ட் சீபம், ஃபைட்ஸ் பிம்பிள்ஸ் அண்ட் பிளாக் ஹெட்ஸ், generally exfoliates, natural color, no chemical, oily skin, acne prone face and body, men's facial bar, teenager with breakouts. இதுக்கெல்லாம் இந்த சோப் பெஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். டிஎம் வாட்டரை அளந்தெடுத்துக்கொள்வோம். 32.8 கிராம் நம்மளுக்கு தேவை. 32.7 கிராம் வந்திருக்கு. 1 கிராம் கூடினாலும் குறைஞ்சாலும் அது பிரச்சனை இல்லை. கேஸ்ட்ரிக் சோடாவை தான் நம்ம லை என்று சொல்லுவோம். லை வந்து 16.4 கிராம் தேவை. அதையும் அளந்தெடுத்து வச்சுக்கொள்ளுவோம். லையையும் வாட்டரையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம கூல் டவுன் ஆக விடணும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லை வந்து நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கு பிறகு நம்ம கூல் டவுன் ஆக விட்டோம்னு சொன்னால் ஓகே. ஒரு 1 hour வரைக்கும் விட்டாலே போதும். ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஆயில்ஸை வந்து அளந்து எடுத்து வச்சுக்கொள்ளலாம். கோகோனட் ஆயில் 60 கிராம், அதோடு சேர்த்து பாம் ஆயில் 25 கிராம், 1 கிராம் 2 கிராம் கூடினாலும் குறைஞ்சாலும் பிரச்சனை இல்லை. காஸ்டர் ஆயில் 15 கிராம் எடுத்துக்கொள்வோம். சார்கோல் பவுடரையும் வறுத்து வச்சுக்கொள்வோம். அதுவும் 1 கிராம். டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் அது 1 கிராம் எடுத்து வச்சுக்கொள்வோம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயில் எதுவும் தூசுகள் இருந்தாலும்ன்றதுக்காக அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலை கூல் டவுன் ஆனது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் கையாலேயே மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி ஒரு அளவான ஸ்டேஜ் வரக்குள்ளே தான் நம்ம ஆக்டிவேட்டட் சார்கோல் பவுடர் 1 கிராமை அதோட சேர்க்கணும். எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக அவசரத்துக்காக நான் மிஷின் யூஸ் பண்ணியிருக்கேன், ஹேண்ட் பிளெண்டர். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். பிகினர்ஸ் யாரும் ட்ரை பண்ணுறீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சேஃபாகவே செய்யுங்க. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால கை க்ளவுஸ், ஃபேஸுக்கு மாஸ்க் எதுவும் யூஸ் பண்ணலை. நீங்கள் அப்படி செய்கிறதா இருந்தால் பிகினர்ஸ் மாஸ்க் போட்டுக்கொள்ளுங்க, கை க்ளவுஸ் போட்டுக்கொள்ளுங்க. அது வந்து இம்பார்ட்டன்டானது. இந்த ஸ்டேஜ் வரதை பார்த்திங்கன்னு சொன்னாலே தெரியும். மிஷின் போட்டு யூஸ் பண்ண கொஞ்சம் இறுக்கமான அளவுக்கு வர அந்த இறுக்கமாக வரக்குள்ளேயே நம்ம ஆக்டிவேட்டட் சார்கோலை சேர்த்துட்டோம்னு சொன்னால் ஓகே. அதுக்கு பிறகு நம்ம பிளெண்டரை விட்டுட்டு
நார்மலாக கைகளையும் மிக்ஸ் பண்ணிடலாம். அதோட நான் விட்டமின் இ ஆயிலை வந்து சேர்த்துருக்கேன். டீ ட்ரீ எசென்சியல் ஆயிலையும் சேர்த்தாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட மோல்டில் நம்ம போர் பண்ணோம்னு சொன்னால் ஓகே. ஃபைனல் அவுட்புட்டாக வந்து சோப்போட வெயிட் வந்து 130 கிராமும், சோப்புக்கான க்யூரிங் டைம் 4 வீக்ஸ். இந்த சோப்புக்கான செல்ஃப் லைஃப் வந்து 6-8 மாதம் வரைக்கும் இருக்கும். 4 வாரங்களுக்கு பிறகு பிஹெச்சை டெஸ்ட் பண்ணிவிட்டு பட்டை பேப்பர் இல்லாட்டி பொலித்தீனால நம்ம அதை சுற்றி பேக் பண்ணிட்டோம்னு சொன்னால் ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.